ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷிய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா செங்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல தாங்க நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பின அந்த நபர் தன்னுடைய பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய சேனலுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் தாங்க. அந்த செங்கோட்டை பகுதியில தாங்க அவருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். அதாவது அவருடைய பேரை அவரு வள்ளி நாயகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவங்களுடைய தாத்தாவுடைய பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க பாட்டியுடைய பேரை தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகள் வேற வேற பேரு தான் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும் போல இருக்குது, அதனால இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத தெளிவா எடுத்து சொல்லிடுறேன். அப்படிதாங்க வள்ளி நாயகம் ஒரு பெரிய பணக்காரரா இருந்திருக்கிறாரு செங்கோட்டை பகுதியில. அவர் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த கிராமத்துல வள்ளி நாயகத்துடைய குடும்பத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். வள்ளி நாயகத்துக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, ஒரு அண்ணி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தைகள் இல்ல. இவருக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளைன்னு சொல்லி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2009 தாங்க இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளிநாயகத்துடைய அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் சொத்தை பிரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கர் நிலம் இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரே வீடு தான், அந்த பெரிய வீடா இருந்திருக்குங்க அவங்க வீடு. ஆனா அவங்க அண்ணி கொஞ்சம் மோசமான கேரக்டர்னு சொல்லாங்க. என்ன அப்படின்னா, விதண்டாவாதம் பேசக்கூடிய ஆளு. அது மட்டும் இல்ல, குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டையை உருவாக்கக்கூடிய ஒரு பெண்மணியா தான் இருந்திருக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடை அவங்க எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய வள்ளி நாயகம் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இந்த வீடை வச்சுக்கிடுங்க, எனக்கு வீடு வேண்டாம், அதுக்கு பதிலாட்டு ரோட்டோரமா இருக்கக்கூடிய 3 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குங்க, அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு, தோப்பு தானே எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா நாளடைவுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இடம் ரோட்டோரமா இருக்கிறதுனால அவருக்கு அது நல்ல விலைக்கு போயிருதுங்க. கிட்டத்தட்ட அவருக்கு அந்த டைம்லயே ஒரு 3-4 கோடி ரூபாய்க்கு மேல அது விலைக்கு போயிருக்குது அந்த தோப்பு. அந்த பணத்தை வச்சுதாங்க நம்மளுடைய வள்ளி நாயகம் அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்தை விலைக்கு வாங்குறாரு. அது விலைக்கு வாங்கினது மட்டும் இல்ல, அது பெரிய வீடும் போடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்தை வித்த பணத்துல நிறைய வேலை வாய்ப்புகளை உண்டாக்குறாருங்க. என்ன அப்படின்னா, பிசினஸ் தான். ஆனா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய மார்க்கெட்டிங் கடைகள்லாம் இருக்கும் இங்க மார்க்கெட்டுக்குள்ளாடி, அந்த மாதிரி கடைகளுக்கு ஒரு பாதி அமௌண்ட் இவர் கொடுத்துருவாரு. 10 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா இவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து பார்ட்னர்ஷிப்பாடு சேர்ந்துருவாரு. அப்படி சேர்ந்து அந்த இதுல நல்ல காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு கடை இல்லைங்க, அதாவது நிறைய இடத்துல கொடுத்துருக்கிறாரு. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இப்படின்னு சொல்லி நிறைய கடைகளுக்கு இவர் பணம் கொடுத்துருக்கிறாரு. அதுல வரக்கூடிய வட்டி காசு, அதாவது அவருக்குன்னு ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த காசை வாங்கி தாங்க இவர் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாரு. இவருக்கு பெரிய வேலைகளுக்கு எல்லாம் போக வேண்டிய அவசரமும் இல்ல. அந்த 2009 காலகட்டத்தில் தன்னுடைய மூத்த மகன் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாரு. இவருடைய மகள், அதாவது 2வது மகள் தாங்க, அந்த மகளை தன்னுடைய மனைவியுடைய அப்பா அம்மா வீட்டில், அதாவது இவருடைய மாமனார் மாமியார் வீட்டில் தங்க வச்சு படிக்க வைக்கிறாங்க. அது எங்க அப்படின்னா ஊட்டிலங்க. இப்படி 2 பேருமே படிக்கக்கூடிய விஷயத்துக்காக அங்கங்கே போயிட்டாங்க. இவங்க 2 பேர் தான் வீட்டில். அது மட்டும் இல்ல, இவங்களுடைய வீடு ஒரு பிரம்மாண்டமான வீடா இருந்திருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோப்பு துறவுன்னு இருக்குங்க, நிறைய வயல்வெளிகள்லாம் இவங்களுக்கு இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு 12 பசுமாடுகள் வளர்த்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்கு 5 வேலை ஆட்களை வச்சிருக்கிறாருங்க. இப்படி எல்லாமே நன்றாக தாங்க போயிட்டு இருக்குது.
அந்த 2009 காலகட்டம் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு துளசி மாடம் செடி வச்சிருப்பாங்க. அதாவது காலையில எழும்பி குளிச்சுக்கிட்டு அந்த துளசி மாடத்தை 3 நேரம் சுத்திக்கிட்டு அதுக்கு பிறகுதாங்க டிஃபனை சாப்பிட போவாரு நம்மளுடைய வள்ளிநாயகம். அப்படிதாங்க ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, காலையில எழும்பி குளிச்சுக்கிட்டு அந்த துளசி மாடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த துளசி மாடத்துக்கிட்ட வர்றாரு. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த துளசி செடி வந்து அப்படியே கரிஞ்சு போயிருக்குங்க. அதாவது கருகி போயிருக்குது. இதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமாட்டு கோவம் வந்துருது. என்னன்னா, தோட்டக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. என்னடா இப்படி துளசி செடியாண்டா இந்த மாதிரி வாடி போயிருக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த அங்க நிக்கக்கூடிய அந்த தோட்டக்காரர் வந்து, இல்லையே நான் காலையில பார்க்க வரைக்கும் நல்லா தானே இருந்தது அப்படின்னு அவரும் சொல்றாரு. இருந்தாலும் அந்த இடத்துல இவர் கேட்கிறார், கருகி போய் தாங்க இருக்குது. அது அந்த மண்ணை சுத்தி பாக்குறாருங்க. அந்த துளசி மாடத்துடைய மண் இருக்கும் இல்லையா, இந்த செடி நட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மண் இருக்கும் இல்லையா, அது கருன்னு இருக்குதுங்க. என்ன நடந்ததுன்னே தெரியலையே. கிட்டத்தட்ட டெய்லி 1/2 லிட்டர் பசும்பால் ஊத்தி தாங்க அந்த துளசி செடியை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால இவருக்கு மனதளவுல கொஞ்சம் வேதனையும் வருது. அந்த துளசி செடி பட்டு போயிருச்சு, ஒரு அபசகுனமாட்டு தாங்க அதை நினைக்கிறாரு. இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இந்த செடியை புடிங்கி மாத்திட்டு அவங்க வீட்டு காம்பவுண்ட் வரமாட்டு நிறைய துளசி செடிகள் நிறைய நின்றுட்டு இருக்குங்க, அதுல கொஞ்சம் பிடுங்கி இதுல வையிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அந்த துளசி மரத்தை அவர் சுத்தி கும்பிடவே இல்லைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு ஒரு 10 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அவருடைய கார் பக்கத்துல வர்றாருங்க. அதாவது அவங்களுக்கு அந்த டைம்ல நல்ல விலை உயர்ந்த ஒரு காரை வந்து உபயோகப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதனால அந்த கார்கிட்ட வர்றாரு. டிரைவர் தாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. இவரும் பின்னால ஏறி உட்கார்றாருங்க. அப்படியே வண்டி கேட்டை ஓபன் பண்ணி அப்படி வெளியே வருதுங்க. அந்த நேரத்துக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு மின் கம்பம் இருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கும் அதுல தான் லைன் எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு மின் கம்பம் இருக்குது. அது ஒரு கான்கிரீட் மின் கம்பம் தான். அந்த மின் கம்பம் என்ன ஆகுது அப்படின்னா, டக்குன்னு அப்படி முறிஞ்சிருதுங்க. இந்த முறிஞ்சதை வண்டியை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய டிரைவர் கவனிச்சிடுறாரு. அது அந்த டைம்ல நல்ல ஒரு காஸ்ட்லியான கார் அப்படிங்கறதுனால டக்குன்னு ரிவர்ஸ் கியரை போட்டு வண்டியை உள்ள எடுத்து இவங்க வீட்டு வாசல்ல வந்து விழுதுங்க. அதாவது கேட்டுக்கு மேலோட வந்து விழுந்து அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாவே கரண்ட் பாஸ் ஆயிருக்குது. அந்த அளவுக்கு இருந்திருக்குங்க. டக்குன்னு அந்த மின் ஊழியர்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. மாதிரி மின்கம்பம் முறிஞ்சிருச்சு, சீக்கிரம் வந்து மாத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய வள்ளி நாயகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாமே அபசகுனமாட்டு நடந்துகிட்டு இருக்குது. இது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் மைண்ட போட்டு குழப்பிக்கிட்டு வண்டியை வந்து அப்படியே ரிவர்ஸ்ல விட்டுருக்காங்க இல்லையா, அங்க இருந்து இறங்கிடுறாங்க. இனி போகவே முடியாது. ஏன்னா இவங்க வீட்டுக்கு முன்னாடி தாங்க அது விழுந்து கிடக்குது அந்த மின் கம்பம். அதுக்கு பிறகு அந்த மின் ஊழியர்கள்லாம் வந்து தாங்க அதெல்லாம் கிளியர் பண்றாங்க. அன்னைக்கு அவர் வெளியே போகல, போன் மூலியமாட்டு தாங்க அன்னைக்குள்ள பிசினஸை அவர் நடத்தி இருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு அவர் வெளியே போகிறீங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு 2 நாய் வளர்க்குறாங்க. அல்சிசியன் நாய் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது ரொம்ப பெரிய நாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நாயை வந்து வீட்டுக்கு வெளியே விட மாட்டாங்களாம். அதாவது ஃப்ரெண்ட்லேயே விட மாட்டாங்களாம். பின்னால அதுக்குன்னு இடம் தனியா ஒதுக்கி அந்த இடத்துக்குள்ள தாங்க அந்த நாயை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2 நாய்களும் வந்து பயங்கரமா கத்துதுங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரிங்க. இவருக்கு என்னன்னே தெரியல. பக்கத்துல வந்து அந்த தோட்டக்காரங்கள்லாம் வந்து இந்த வாட்ச்மேன் செட்ல தான் படுத்திருப்பாங்க. அந்த கேட்டு பக்கத்துல தாங்க வாட்ச்மேன் தங்கக்கூடிய அந்த செட் இருக்குது. அப்ப அதுல தான் எல்லாருமே படுத்திருக்கிறாங்க. டிரைவர், அதுக்கு பிறகு 2 தோட்டக்காரங்க. அதுல ஒரு தோட்டக்காரன் வந்து இந்த வாட்ச்மேன் வேலையும் சேர்த்து பார்க்கக்கூடியவர் தாங்க. அவங்க 3 பேரும் தாங்க அந்த வாட்ச்மேன் செட்டுக்குள்ளாடி படுத்திருக்கிறாங்க. என்னடா இது நாய் பயங்கரமா கத்துதுன்னு சொல்லிக்கிட்டு இவரும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. என்ன அப்படின்னா, டோரை ஓபன் பண்ணி அப்படி வந்து எட்டி பாக்குறாருங்க. நாயை பாக்குறாரு. நாயை பார்க்கும்போது நாய் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்குங்க. இவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. சரி அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கும் போறாரு. அதாவது வீட்டுடைய பேக் சைடுக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது நாய் வந்து ஒரு சைடை பார்த்தாங்க பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல அந்த நேரத்துல. சரி இருந்தாலும் அந்த இடத்துல நாயை வந்து சூன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அந்த தடவி தட்டி கொடுத்துக்கிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு அங்க இருந்து இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. அதுல வாட்ச்மேன் அவருடைய ரூம்ல போய் படுத்துடுறாரு. இவரும் வீட்டுக்குள்ள போயிடுறாருங்க. அன்னைக்கு நைட்டு அப்படியே முடிஞ்சு போயிருது. அடுத்த நாள் காலையிலங்க இவர் குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. ஆல்ரெடி துளசியின் மாடத்துல வந்து புது துளசி செடியை வந்து நட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின நாளே நட்டு வச்சுட்டாங்க. ஆனா மறுநாள் பார்க்கும்போது அதுவும் கருகி போய் தாங்க இருக்குது. அந்த நேரத்தில் மறுபடியும் கத்துறாருங்க அந்த தோட்டக்காரரை பார்த்து. என்ன அப்படின்னா, ஓண்டதனடா செடியை மாற்றி நட்டு வைக்க சொன்னனே, நீ என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாருங்க. இதை கேட்டவுடனே அந்த தோட்டக்காரர், இல்லை நான் நேத்தைக்கு நட்டு வச்சேன், நல்லா தான் நின்றுது, இன்னைக்கு காலையில் தான் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற செடி எடுத்து நட்டு வைடா அப்படின்னு சொல்றாருங்க. இவர் குளிச்ச துணியோட தான் வந்து நிற்கிறாரு. அப்படிதான் வந்து அந்த துளசி மரத்தை சுற்றி கும்பிட்டுட்டு போவாருங்க. அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேற துளசி எடுத்து நட்டு வை அப்படின்னு சொல்லி அந்த காம்பவுண்ட் சைடில் வந்து அவ்வளவுமே துளசி செடி தான் வச்சிருப்பாராம். அதுல நிக்கக்கூடிய அனைத்து செடிகளுமே, அதாவது என்ன அப்படின்னா, அந்த துளசி செடி மட்டும் அப்படியே எல்லாமே கருகி போய் நிக்குதுங்க.
இவருக்கு எதுவுமே புரியல. மற்ற மாதிரியான பூச்செடிகள்லாம் இருக்குது, அந்த செடிகள் எல்லாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, இது என்னடா கருகி போயிருக்குது, இந்த ஒரு செடி தான் அப்படி கருகி போயிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு, சரி நீ எங்க இருந்தாலும் ஒரு துளசி செடியை வாங்கிட்டு வந்து என்னுடைய துளசி மாடத்துல நட்டு வச்சிடறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 100 ரூபாயும் கையில கொடுக்குறாருங்க அந்த தோட்டக்காரன் கையில. அவரும் அதை வாங்கிக்கிட்டு சரி நம்ம வாங்கி நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் டிஃபன்லாம் முடிச்சுக்கிட்டு மறுபடி கார்ல வந்து ஏறுறாருங்க. டிரைவர் வந்து வண்டி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாருங்க. அங்க இருந்து கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம், அவங்க வீடு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க மெயின் ரோடு இருக்குது. வெறும் சரட்டுன்னு வண்டி வந்துருதுங்க. வண்டி வந்தது அந்த ஜங்ஷன்ல வருதுங்க. அதாவது அந்த மெயின் ரோட்ல ஏறக்கூடிய ஜங்ஷன்ல அப்படியே ஆஃப் ஆகி நிக்குது. இவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. டிரைவர் வந்து குழம்புறாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகல. டக்குன்னு டோரை திறந்து வெளியே இறங்கி வர்றாரு. வெளியே இறங்கி வரக்கூடிய அந்த சமயத்துல அந்த மெயின் ரோட்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. ஒரு லாரி ஃபர்ஸ்ட் போகுது, அதுக்கு பின்னால ஒரு லாரி போய் ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. பயங்கரமா இடிச்சு அந்த லாரியில இருந்த ஒரு கிளீனர், அதாவது பின்னால போய் இடிச்சது இல்லையா, அதுல இருந்த ஒரு கிளீனர் அவர் வந்து அந்த ஸ்பாட்ல இறந்து போயிருக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கிறாரு. பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் அவர் அதை யோசிச்சு பார்க்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம வண்டி எடுத்துட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி மின்கம்பம் முறிஞ்சு விழுந்தது, அதன் பிறகு இந்த இடத்துல இந்த ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னால என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சு பார்க்கிறாரு. கண்டிப்பா அந்த லாரிக்கு பின்னால தாங்க இந்த காரும் போயிருக்கும். அந்த லாரி வந்த வேகத்துக்கு பின்னால ஒரு லாரி வந்து இடிச்சது இல்லையா, அந்த வேகத்துக்கு இந்த கார் அந்த இடத்துல நசுங்கி சின்ன பின்னமா ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. எல்லாமே அபசகுனமா இருக்குதே ஆண்டவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுறாரு. இருந்தாலும் அன்னைக்கு அவர் வேலைக்கு போகல, வண்டியை வீட்டுக்கு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவருக்கு அடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, இவங்க 12 பசுமாடுகள் வளர்த்துட்டு இருக்கிறாங்க வீட்டுடைய பேக் சைட்ல. அப்படி இருக்கக்கூடிய பசுமாட்டுல நிறைச்சூலியா இருக்கக்கூடிய ஒரு பசுமாடுங்க, அதாவது கருவுற்று இன்னி ஒரு 20 நாள்ல வந்து கண்ணு போட்டுருங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பசு வந்து இறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தோட்ட வேலை பார்க்கக்கூடிய ஆள் வந்து சொல்றாரு. இவருக்கு பயங்கரமா சங்கடம் வருது. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு எண்ணிக்கை கணக்குல கரெக்டா இருப்பாங்களா, அந்த 12 மாடு அப்படின்னா 12 மாடு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை வச்சிருக்காங்க. அதுல ஒரு மாடு இறந்து போயிருது. இவருக்கு பயங்கரமான ஒரு தலை எரிச்சல் ஏற்படுதுன்னு சொல்லலாம். என்ன நடக்குது நம்ம வீட்டை சுத்தி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அடுத்த ஒரு கால் இவருக்கு வருதுங்க. கிட்டத்தட்ட அந்த கால் வரும்போது ஒரு மத்தியானம் ஒரு 2-2:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தன்னுடைய மகன் பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா, அவர் தங்கி இருக்கக்கூடியது இவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுல தான் பெங்களூர்ல தங்கி இருக்கிறாரு. அப்படி அந்த வீட்டுல இருந்து வண்டியை எடுத்துட்டு பைக்ல தாங்க காலேஜ் போயிட்டு வருவாரு. அப்படி பைக் எடுத்துட்டு போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய கால்ல அடிபட்டு இருக்குது அப்படிங்கறது மாதிரி தாங்க அவங்க மகனே கால் பண்ணி சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு நான் உடனே கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா சின்ன அடிதான்ப்பா, பெரிய அளவுல எனக்கு அடி எதுவும் படல, நானே வீட்டுக்கு வந்துட்டேன், ஒரு சின்ன ஸ்டிச் மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன பிறகுதாங்க இவர் கொஞ்சம் சமாதானம் ஆகுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அவர் இந்த வீட்டை விட்டே வெளியே போகிற, வீட்டுக்குள்ளேயே தாங்க இருந்துட்டே இருக்கிறாரு. அவங்க மனைவியும் கேட்கறாங்க, என்னங்க ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறீங்க, எல்லாமே அபசகுனமாட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இப்படியெல்லாம் பார்த்தா மனுஷன் வாழ முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் இவர் எதையுமே யோசிக்கல. ஏன்னா இவருக்கு அமானுஷத்துக்கு மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குங்க. அதே மாதிரி ஒரு அமானுஷத்துக்கிட்ட இவர் சின்ன வயசுலயே மாட்டி இருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் அவரை அந்த அமானுஷத்துக்கிட்ட இருந்து வெளியே எடுத்துட்டு வந்ததாட்டு ஒரு கதையே இருக்குதுங்க. அவர் அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டு தாங்க இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போகுது. மறுநாள் காலையில விடியுதுங்க. இந்த துளசி மாடம் செடிகிட்ட மறுபடியும் வர்றாரு. அதுல வந்து அந்த செடி வந்து அப்படியே வாடி வதங்கி போய் மறுபடியும் அப்படி வாடி தாங்க இருக்குது. இவருக்கு பயங்கர கோபம் வந்துருது. என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தோட்டக்காரங்களாம் பிடிச்சி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் தோட்டக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் புதுசா தான் வாங்கி நட்டேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அவரு சொல்றாருங்க. ஆனா இவருக்கு பயங்கரமான கோபம் என்னன்னா, அந்த துளசி செடி மொத்தமா கரிஞ்சு போயிருக்குது. ஒரே நாள் நடுறாங்க, மறுநாள் காலையில பார்க்கும்போது அது அவ்வளவுமே சருகு பிடிச்சி கரிஞ்சு போயிருக்குங்க. என்ன நடக்குதுன்னு புரியல. மறுபடியும் அந்த கோபத்தோட வீட்டுக்குள்ள போயிடுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும். மறுபடியும் வண்டி எடுத்துட்டு அன்னைக்கு அவருடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கிளம்புறதுக்காக ரெடி ஆகுறாருங்க. அந்த நேரத்துக்கு தாங்க அடுத்த ஒரு கால் வருது. மணி ஒரு 10 தாங்க இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மகள் வந்து ஊட்டியில படிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது அங்க உள்ள ஒரு பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க பாட்டி வீட்டுல இருந்து கிளம்புன அந்த பெண் வந்து அந்த ஸ்கூலுக்கே போய் சேரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தகவல் இவருக்கு கிடைக்குது. அது ஸ்கூல்ல இருந்தே வருதுங்க போனு. அந்த பாட்டி அம்மாவும் கால் பண்றாங்க, அதாவது இவருடைய மாமியும் கால் பண்றாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைய காண அப்படி சொல்லிக்கிட்டு கால் பண்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு அடுத்த ஒரு டென்ஷன் அவருக்கு வருதுங்க.
என்ன பண்றது என்ன செய்யறது அப்படிங்கறது தெரியாம அந்த இடத்துல மண்டையை குழப்பிக்கிட்டு இவரு இன்னொரு விஷயம் பண்றாரு. என்ன அப்படின்னா, இவரு ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த பணம் கொடுத்து உதவி இருக்கிறார் இல்லையா, அதாவது இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறார் இல்லையா, அவங்க எல்லாம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்குது. அதுவும் இல்லாம இவருக்கும் அரசியல் ரீதியான நிறைய ஆட்கள் எல்லாம் தெரியும். டக்குன்னு கையில இருக்கக்கூடிய மொபைல் எடுத்து கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கால் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி என்னுடைய மகள் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறா, அவளை யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்களா இல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பெண் இந்த இடத்துல இருந்து காணாம போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அரசியல் ரீதியாட்டு நிறைய பேரை வச்சு மூவ் பண்ண அங்க இருக்கக்கூடியவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவருக்கு தெரியக்கூடிய சொந்தக்காரங்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் இருந்திருக்காங்க. அவங்களை எல்லாரையுமே அந்த இடத்துக்கு, அதாவது என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படி எல்லா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு பிறகு ஊட்டியில இருக்கக்கூடிய சகல இடங்களுக்கும் உடனே ஆள் அனுப்பிட்டாங்க. அப்படி ஆள் அனுப்பிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா செங்கோட்டையில இருந்து கிளம்பிடுறாரு. அவரு கிளம்பி 2 மணி நேரத்துக்குள்ளாடி அந்த பொண்ணை பிடிச்சிடுறாங்க. எங்க வச்சு பிடிக்கிறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு பிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுங்க கூட வந்து ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து அந்த ஏரியால பூக்காரனுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த பையன் இவங்களை கண்டவனே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அவனை விட்டுறாங்க. ஆனா இந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த பெண் வந்து பயங்கரமா திமிரிட்டே இருந்திருக்காங்க. யாருமே இவங்களை எனக்கு தெரியாது, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்தாங்க இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூடி வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதாங்க விஷயத்த சொல்லி போலீஸ் எல்லாம் வந்துருது. போலீஸ்காரங்களுக்கு ஆல்ரெடி இவங்க தகவல் கொடுத்திருந்தாங்க. அதனால அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகல. இந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல கத்திக்கிட்டு மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. இவங்களை நேர தூக்கிக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலும் கொண்டு போயிடுறாங்க. தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க கொண்டு போயிடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படி, நம்மளுடைய வள்ளிநாயகம் நேர அங்க வந்துடுறாரு. வந்து பார்க்கும்போது மகள் வந்து சுய உணர்வுகளை எழும்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னமாச்சு, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுமா, உன்னுடைய ஏஜ் என்ன தெரியுமா, நீ இப்பதான் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதி முடிச்சிருக்கிற, அடுத்தது உன் அண்ணனு கூட சேர்ந்து நீ பெங்களூர்ல காலேஜ்ல படிக்கணும்னு சொன்ன இல்லையா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கேட்கறாங்க, நான் என்னத்த பண்ணுனேன், நான் ஒன்றும் பண்ணலையே, பாட்டி வீட்டுல இருந்து கிளம்புனேன், அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லும்போது இவருக்கு எதுவுமே ஓடலைங்க. என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து மறுபடியும் அதே கதையை தான் திருப்பி சொல்றாங்க. இவருக்கு எதுவுமே புரியல, மண்டை குழப்பிட்டு இருக்கிறாரு. சரிம்மா வா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து செங்கோட்டைக்கு இவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய நேரங்க நள்ளிரவு ஒரு 1:30 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அப்படி வீட்டுல வந்து ஏறும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார் வந்து அப்படியே உள்ள வருதுங்க. அதாவது வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேட்டை ஓபன் பண்ணி விடுறாருங்க வாட்ச்மேன். அப்படி உள்ள வரும்போது இந்த டிரைவர் மற்றும் நம்மளுடைய வள்ளிநாயகம், டிரைவர் முன்ன இருக்கிறாரு, அதுக்கு பின்னால வள்ளிநாயகம், பக்கத்துல மகள் படுத்திருக்கிறாங்க. இன்னொரு நபர் இருந்திருக்கிறாங்க, அவர் லெப்ட் சைட்ல இருந்திருக்கிறாரு. இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால இந்த வண்டி அப்படியே உள்ள வரும்போது அந்த வீட்டுடைய பேக்ல 2 நாய்கள் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கருகருன்னு ஒரு உருவம் சடக்குன்னு அப்படி கிராஸ் ஆகுறத நம்மளுடைய வள்ளிநாயகமும் பாக்குறாரு. அந்த டிரைவர், வண்டி ஓட்டிட்டு வந்தார் இல்லையா டிரைவர், அவரும் பாக்குறாருங்க. ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டிரைவர் வந்து பின்னால திரும்பி இவரை பார்க்கும்போது, நீ பாத்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, சரி நீ இதை வெளியே சொல்லாத, வண்டியை உள்ள விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை கொண்டு விட்டுறாங்க. இந்த டிரைவரை நீ தூங்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த டிரைவர் தூங்குறதுக்காக அந்த வாட்ச்மேன் செட்டுக்கு போயிடுறாரு. இவங்க 3 பேரும் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த கூட வந்து தங்கினாரு பாத்தீங்களா, அந்த நபர் வந்து ஏதோ கால் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு, அவர் வீடு பக்கத்துல தான் இருக்குங்க. அவரு நான் வீட்டுக்கு போயிடுறேன், வீட்டுல இருந்தா கால் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் உடனே கிளம்பி போயிடுறாருங்க. அவர் தங்கவே இல்லை, அவர் கிளம்பி போயிடுறாரு. இவங்க அம்மா வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஹால்ல தாங்க உட்கார்ந்தே இருந்திருக்கிறாங்க. இவங்க உள்ள வந்த உடனே அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாவே இந்த நாய்கள் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரியலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு சரி ஒன்றும் இல்லாம அதை நான் பார்த்துக்கிடுறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக கூட படுக்கிறதுக்காக வேற ஒரு ரூம், அதாவது அந்த பொண்ணுடைய ரூம் தாங்க, அந்த ரூமுக்குள்ள போய் படுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுப்பிட்டு வள்ளிநாயகமும் என்ன பண்றாருன்னா அவருடைய ரூம்ல போய் அப்படி உலாத்திக்கிட்டே இருக்கிறாருங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே சுத்தி சுத்தி ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டே இருக்குது. இவருக்கு என்ன நடக்குது கிடவே முடியல. இன்னொரு விஷயத்த நினைக்கிறாரு, நாளைக்கு காலையில நம்ம எப்படியாவது இவங்க ஊர்ல ஒரு கோவில் இருக்குங்க, அந்த கோவிலுக்கு இவரு கரெக்டா டெய்லி மத்தியானத்துக்கு பிறகு 3 மணிக்கு பிறகு போறது வழக்கங்க. ஆனா இவர் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இவர் அந்த கோவிலுக்கே போகல. அந்த கோவிலுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணி அம்பாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த கோவிலுடைய
கோவிலுடைய பெயர். அந்த கோவிலுக்கு வந்து இவர் அடிக்கடி போறது வழக்கம். அடிக்கடி இல்லைங்க, டெய்லி போவாராம். சாயந்தரம் 3 மணிக்கு மேல தாங்க போவாரு. அந்த மாதிரி தாங்க இருக்கக்கூடியவர். இந்த 3 நாளாட்டு இந்த பிரச்சனைக்கு பிறகு இவர் அந்த கோவிலுக்கே போகல. சரி, நாளைக்கு காலையில எப்படியாவது நம்ம அம்பாளை போய் பாத்துறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு இவர் ரூமுக்குள்ளாடியே உலாத்திக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு தூக்கமே வரல. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் நினைச்சு அப்படி உலாத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இவருக்கு திடீர்னு பயங்கரமா தண்ணி தாகம் ஏற்படுது நம்மளுடைய வள்ளி நாயகத்துக்கு. அப்ப அந்த ரூமுக்குள்ள எப்பவுமே ஒரு ஜக்கு தண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த பிரச்சனையினால அவங்க அம்மா அந்த தண்ணியை வைக்கல போல இருக்குது. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, டைனிங் டேபிள்ல வந்து எப்பவுமே தண்ணி இருக்கும். சரி, நம்ம டைனிங் டேபிள்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அவருடைய ரூமை விட்டு வெளியே வர்றாருங்க. 2 ஸ்டெப் வீடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடு வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய ஹாலுங்க, கீழே 2 ரூம், பெரிய ரூம். அது மட்டும் இல்ல, டைனிங் ஹாலு, கிச்சனு, வீடு அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு என்ன அப்படின்னா, வீட்டுடைய மாடியில வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டரே வச்சிருக்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தியேட்டர் மாதிரியான ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்துல தன்னுடைய மகனுடைய ரூம் இருக்குது. மிச்ச எல்லா இடம் ஓப்பன் பிளேஸ் தாங்க. ரொம்ப ஹால், பெரிய ஹாலா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஹால் இருக்குது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமா நடந்து டைனிங் டேபிள் பக்கத்துக்கு வர்றாருங்க. அப்படி வரும்போது ஹால்ல இருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ் இருக்குது. கொஞ்சம் ஓப்பன் ஸ்டேர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேர் கேஸுக்கு கிட்ட வரும்போது ஒரு ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து அழுதா எப்படி ஒரு அழுகை சத்தம் வருமோ அதே மாதிரியான ஒரு சத்தம் அந்த வீட்டுடைய மேல இருந்து கேக்குதுங்க. 2வது ஸ்டெப்ல இருந்து கேக்குது. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நேரத்துல எவன் அழுதுட்டு இருக்கிறது, அதுவும் ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளாடி, அதாவது அந்த மேல யாருமே கிடையாது. அப்ப மேல யாரு இருந்து அழுதுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வேக வேகமா மேல போயிடுறாருங்க. தண்ணி குடிக்க போனவர் தண்ணி குடிக்கல, நேரவே மேல போயிடுறாரு. அப்படி போகும்போது அவருடைய அந்த ஹோம் தியேட்டர் மாதிரியான ரூம், ஹோம் தியேட்டர் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூமுக்குள்ள தாங்க போறாரு. அந்த ரூமுக்குள்ள போகும்போது அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, யாராவது இந்த லைனை கொடுத்துக்கிட்டு எடுக்காம விட்டுட்டு போனா கூட அந்த ஹோம் தியேட்டருக்குள்ள இருந்து ஏதாவது சத்தம் கேட்டுட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சு தாங்க உள்ள போறாரு. உள்ள போய் டோரை ஓபன் பண்ணி பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. லைட் ஆன் பண்றாரு. அப்படி சத்தம் கேட்கக்கூடிய இடம்லாம் போய் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் எல்லாம் காது வச்சு பாக்குறாரு, எதுலயும் சவுண்ட் வருதா அப்படின்னு பார்க்கும்போது லைன் எல்லாம் உருவி வச்சிருக்காங்க. அதாவது பிளக்குகள் எல்லாமே உருவப்பட்டிருக்குது. அப்ப எப்படி சவுண்ட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்டுக்கு மேல அவர் வீட்டுக்குள்ள நிற்கும் போதே கேட்டுட்டு தாங்க இருக்குது. இவர் மறுபடியும் என்ன செய்யறாரு அப்படின்னா, இது என்னடா சத்தம் இங்க இருந்து வரலையோ, பக்கத்துல இருந்து வருதா, அதாவது பக்கத்துல மகனுடைய ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ள இருந்து வருமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த டோரை லாக் பண்றாருங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. ஹால்ல வந்துடுறாரு. இந்த ரூமே கொஞ்சம் பெரிய ரூம் தான். அடுத்த ரூமும் பெரிய ரூம்ங்க, இவருடைய மகனுடைய ரூம். அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது மகனுடைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, கட்டில் இருக்குது, பீரோ இருக்குது, சைட்ல புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கக்கூடிய அந்த ரேக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறையவே இருக்குதுங்க. இவரும் அந்த இடத்துல சுத்தி சுத்தி பார்க்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அவருடைய அந்த கட்டில் கால் பக்கத்துல கொஞ்சம் புகை மாதிரி அப்படியே கிளம்புதுங்க. இது என்னடா கட்டில் காலுக்கு பக்கத்துல இருந்து, அதாவது ஒரு கார்னர் பகுதியில அப்படி புகை மாதிரி எழும்புது, இது என்னடா புகை மாதிரி எழும்புதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த புகை வந்து அப்படியே காணாமல் அப்படி போயிருதுங்க. இது என்னடா புகை வந்தது மாதிரி இருந்தது, ஏதாவது ஒயர் எரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது பின்பக்கத்துல இருக்கக்கூடிய கார்னர்லயும் அதே மாதிரி தாங்க புகையா வருது. இவரும் நெருங்கி போய் பார்க்கிறாரு. அந்த புகை அதுக்கு பிறகு அந்த ரேக் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த புக்கெல்லாம் அடுக்கி வைக்கக்கூடிய ரேக்குங்க, அந்த ரேக்குக்கு பின்னால இருந்தும் வருதுங்க. இவர் கொஞ்சம் அரண்டுறாரு. அந்த ரேக்கு வந்து கிட்டத்தட்ட 7 அடி ஹைட் இருக்குங்க. இவர் சரின்னு சொல்லிட்டு அந்த ரேக்குக்கு கிட்ட வர்றாருங்க. அப்படி கிட்ட வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த ரேக் அப்படியே கவுந்தடிச்சு இவருக்கு மேல விழ வந்துருது. இவர் அந்த செவரோட ஒட்டிடுறாரு. அதனால இவருக்கு மேல அடிப்படாம அது கீழே விழுந்துருதுங்க. கீழே விழுந்த உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டோரை திறந்துக்கிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது தன்னுடைய மனைவி வந்து அந்த ஹால்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவங்க வீட்டுல வந்து செவர் ஒட்டுன லைட் மாதிரி இருக்குங்க. அதாவது என்னன்னா, செவர்ல மட்டும்தாங்க வெளிச்சம் தெரியும், அந்த ஹால்ல எல்லாம் வெளிச்சம் தெரியாது. தன்னுடைய மனைவி அங்க நிக்கிறாங்க. நின்னுகிட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா நான் ஒரு பொருளை தேடி வந்தேன், அந்த பொருளை காணல, அதை தான் தேடி வந்தேன், மகனுக்கு ரூம்ல ஒருவேளை வச்சுட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இவர் சமாளிக்கிறாரு. தன்னுடைய மனைவிக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லி சமாளிக்கிறாரு. அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூமுக்குள்ள இருந்து மறுபடியும் அந்த அழுகை குரல் சத்தம் கேட்குதுங்க. இவர் அரண்டுறாரு. தன்னுடைய மனைவி முன்னாடி நிக்கிறாங்க இல்லையா, அவங்க கேட்கறாங்க, அது யார் அழுறது, யார் அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே, ஒண்ணு இல்லம்மா நீ வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனைவியுடைய கையை எட்டி பிடிக்கிறாருங்க. அப்படி கையை எட்டி பிடிக்கும் போது இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு நம்ம யாருடைய கையை பிடிச்சு இழுத்தோம் அப்படின்னா வலிக்கிட்டு வரும் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி வலிக்கிட்டு வந்துருதுங்க மனைவியுடைய கை. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கை எப்படி பாக்குறாரு. அதுவும் சரியா அந்த வெளிச்சம் சரியில்லை அப்படிங்கறதுனால லைட் ஆன் பண்ணிட்டு பாக்குறாருங்க. மனைவியுடைய கையில இருக்கக்கூடிய இந்த மேல் தொலி இருக்கு பாத்திருக்கீங்களா,
தோல் அது அப்படியே உறிஞ்சி இவருடைய கையில இருக்குங்க. அதுவும் கிளுகிளுன்னு இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. பயங்கரமான ஒரு கப் அடிக்குது. இந்த கப்பை வந்து இவரால் தாங்க முடியலன்னு சொல்லலாம். பயங்கரமான நாற்றம்னு சொல்லாங்க. என்னடி உன் கையில இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தன்னுடைய மனைவியை காணலைங்க. இவர் அரண்டுறாரு. ஐயோ அம்பா அம்பான்னு சொல்லிட்டு அந்த அம்பால தாங்க கூப்பிடுறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த 2 ரூமை தாண்டி இன்னும் இந்த வேஸ்ட் சாதனங்கள்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்க. அது ஒரு சின்ன ரூமுங்க. அந்த ரூமுக்கு வாசல்ல ஒரு கரும்புருவம் சரட்டுன்னு உள்ள போறதை இவர் பாக்குறாருங்க. பார்த்துக்கிட்டு இவர் அந்த இடத்துல நிக்கவே இல்லை. வேக வேகமா கீழே இறங்கி வர்றாரு. அப்படி கீழே இறங்கி வரும்போது தன்னுடைய மனைவியும் மகளும் வந்து ரூம் டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு வெளியே வர்றாங்க. என்னங்க ஆச்சு, எதுக்குங்க அங்கங்க ஓடிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மகளும் கேட்கறாங்க, மனைவியும் கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே இல்லம்மா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க நடந்த எந்த விஷயத்தையும் அவர் சொல்லலைங்க. அப்படியே மறைச்சிடுறாரு. இதுக்கு மேல சொன்னா அவங்களுக்கும் பயம் வந்துடும், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அந்த நேரத்துக்கு இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. இவருடைய வீட்டுடைய ஹார்னிங் பெல் அடிக்குதுங்க. என்னடா இந்த நேரத்துல யாரடா ஹார்னிங் பெல் அமுக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க டோர்ல வந்து ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. வெளியே யாராவது நின்னா பார்த்தா தெரியுங்க. அதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ணாடிங்க. அது வழியா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது வெளியில நிக்கிறது ஒரு பெண்ணுங்க. அந்த பெண் வந்து இந்த குரத்தி பெண் சொல்லுவாங்க இல்லையா, இந்த குறவர் குலத்தை சேர்ந்த பெண் தாங்க. வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து வெளியே நின்றுட்டு ஒரு கம்பு வச்சு தட்டிக்கிட்டே நிக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு வாட்ச்மேன்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. இந்த பெண் எப்படி உள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரு டக்குன்னு அந்த டோரை ஓபன் பண்றாங்க. அப்படி டோரை ஓபன் பண்ணும்போது இந்த லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பெண் வந்து ஒரு குரத்தி பெண்ணா இருந்தாலும் பயங்கர அழகா இருந்திருக்காங்க. அதாவது என்னன்னா, பயங்கர தங்க சிலை மாதிரி இருந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சாந்தி வந்துருதுங்க. என்ன அப்படின்னா, எதையோ ஒரு தெய்வத்தை கண்ட ஒரு மகிழ்ச்சி தாங்க அவர்கிட்ட இருக்குது. இருந்தாலும் அந்த பெண்ணை யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. கேட்கும் போதே தோட்டக்காரன், வாட்ச்மேனு, அதுக்கு பிறகு டிரைவர் அங்கதாங்க தூங்கிட்டு இருக்கிறாரு. அவங்க 3 பேருமே ஓடி வந்துடுறாங்க கிட்ட. அதாவது அந்த வீட்டுக்கு உள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து கேட்கறாங்க, நீ எப்படிமா உள்ள வந்த? கேட்ல வந்து பூட்டு பூட்டி இருக்காங்க, அதை எப்படி திறந்து உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா அந்த பெண் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, நான் வரும்போதே கேட்டு திறந்துதான் இருந்தது, அதனாலதான் நான் உள்ள வந்தேன், நான் உறவர் குலத்து பெண் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா என்னத்துக்கு இந்த நேரத்துல கதவு தட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய கணவர் வந்து குதிரை வண்டியில என்ன கூட்டிட்டு வந்தாரு. நாங்க வந்து ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறோம். நாங்க குதிரை வண்டி தான் யூஸ் பண்றோம். என்னுடைய குதிரைக்கு சரியா தண்ணி காட்டல போல இருக்குது. அதனால குதிரை வழியிலே நிக்குது, அதால முடியல. கொஞ்சம் போல உங்க மாட்டுக்கு ஆட்டுக்கு தண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை என்னுடைய குதிரைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புல்லெல்லாம் கேட்கறாங்க. சரிம்மா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய வழிநாயகம் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க நிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த தோட்டக்காரங்க, அவங்கள்ட்ட சொல்லி சரி வெளியே நிக்கக்கூடிய அந்த குதிரைக்கு தண்ணி கொடுத்துருப்பா, கொஞ்சம் புல்லெல்லாம் எடுத்து போடு, நீங்க இங்க உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சோபா செட்ல தாங்க அந்த குரத்தி பெண்ணை வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க. அவங்களும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு இனி ஒரு சம்பவம் நடக்குது. என்னப்பா நல்லா இருக்கிறியா, வா வான்னு கூப்பிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தன்னைத்தானே பேசுறாங்க. அந்த பெண், யாருக்கிட்டமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்ககிட்ட தான்ப்பா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுறது, நான் எப்பமா உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீ கூப்பிட்டப்பா, நீ என்ன கூப்பிட்ட அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. வீட்டுக்கு வெளியே நிக்கக்கூடிய அந்த குதிரை வண்டியில குதிரை ஓட்டக்கூடிய ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த தோட்டக்காரன் வந்து சொல்றாருங்க. அதாவது அந்த பசுமாடெல்லாம் மேய்க்கக்கூடிய ஆள் இருக்கிறாரு இல்லையா, அவர் தான் தோட்டக்காரன். அவரு தாங்க வந்து சொல்றாரு, உன்னுடைய கணவன் அங்க இல்லையம்மா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த பெண் வந்து அப்படி சிரிச்சுக்கிட்டே, அப்படியா அவர் இல்லையா, நீங்க போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய வள்ளி நாயகத்தை பார்த்தாங்க சொல்றாங்க. அப்போ வள்ளி நாயகம் என்ன அப்படின்னாக்கி மேல் சட்டை போட மாட்டாரு, லுங்கி தான் கட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ தோல்ல வந்து ஒரு துண்டு போட்டிருக்கிறாருங்க. இந்த துண்டுடைய மகத்துவத்தை பார்த்துக்கிடுங்க. இந்த ஒரு சம்பவத்துல என்ன அப்படின்னா, இந்த தோல்ல இருக்கக்கூடிய துண்டை நீ கையில எடுத்துக்கிட்டு என்னுடைய கணவனை போய் கூப்பிடு, கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்றாருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண். இதை கேட்ட உடனே சரி நான் தான் போய் கூப்பிடணும், ஏன்னா இவர் பெரிய பணக்காரர் இல்லையா, 4-5 ஆட்கள் வேலைக்கு வச்சிருக்காங்க, அவங்க கண்ணுக்கே தெரியலங்கிறாங்க. என்னன்னு சொல்லிக்கிட்டு இவரும் அந்த இடத்துக்கு போயிடுறாருங்க. என்னன்னா அந்த பெண் சொல்றதுக்கெல்லாம் இவர் ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதனால நம்மளுடைய வள்ளி நாயகம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தோல்ல போட்டுக்கக்கூடிய துண்டு அப்படி தோல்லே தான் கிடக்குது. இவர் அந்த இடத்துக்கும் போறாரு. அங்க குதிரை வண்டி நின்றுட்டு இருக்குங்க. குதிரைக்கு இவங்க புண்ணாக்கெல்லாம் கலக்கி அந்த தண்ணி கொடுத்துருக்காங்க, புல்ல போட்டிருக்கிறாங்க. இதை எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு நிக்குது. அப்படி போய் பார்க்கும்போது அந்த குதிரை வண்டியில ஒரு நபர் நிக்கிறாருங்க, நட்டமா நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் கையில வந்து ஒரு வேல் கம்பு ஒண்ணு வச்சிருக்கிறாருங்க. ஆனா ஒரு 6 அடி ஹைட்ல ரொம்ப அழகா இருந்திருக்கிறாருங்க. அந்த பெண்ணுக்கு ஏத்த கணவன் இவன் தான் அப்படிங்கிற அளவுக்கு தாங்க அந்த நபரும் அங்க இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே ஐயா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தோல்ல இருக்கக்கூடிய துண்டை கையில எடுத்து, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே, நீ போ நான் வாரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவரு சொல்லும் போது தாங்க ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்ன அப்படின்னா, நல்ல அழகா இருந்தாரு. அவர் இவரை திரும்பி பார்க்கும்போது அவருடைய முகத்தை பார்க்கவே முடியலையாங்க, ரொம்ப கொடூரமா இருந்திருக்குது. என்ன அப்படின்னா,
பயங்கரமான ஒரு மீசை, ஒரு மறு வச்சிருக்கிறாரு, தலையில ஒரு பெரிய தலப்பா துண்டு கட்டி இருக்கிறாரு. அந்த வேல் கம்பை பிடிச்சிட்டு நிக்கும் போதே பயங்கரமான கம்பீரமா இருந்திருக்குங்க. சரி நீ போ, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை முன்ன அனுப்பிட்டு அந்த வேல் கம்போட தாங்க அங்க வர்றாரு. அப்படியே உள்ள வந்துடுறாருங்க. அந்த வீட்டுக்கு உள்ள வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே யார் அப்படின்னா இந்த தோட்டக்காரன்லாம் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அப்படியே மயங்கி பொத்து பொத்துன்னு கீழே விழுந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, அவங்க மகள் மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த குரத்தி பெண் அவங்க வந்து அந்த சோபா செட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் அப்படியே நடந்து வரவே அந்த குரத்தி பெண் எந்திரிச்சு நிக்கிறாங்க. நிக்கவே இவர் அந்த வீட்டு வாசல்ல வந்து அப்படி ஒரு தட்டு தட்டுறாருங்க. அந்த கம்பி எடுத்து, அதாவது அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த வேல் கம்பி எடுத்து ஒரு தட்டு தட்டுறாரு. அந்த தட்டக்கூடிய சத்தம் கேட்டு இவருடைய உடம்பெல்லாம் அதிர்ந்து போகுது. அந்த நேரத்துக்கு இன்னி ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்கு 2வது ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, அந்த 2வது ஸ்டெப்ல இருந்து ஒரு அழுகை குரல் கேட்டுச்சு இல்லையா, அதே குரலோட யாரோ துபு துபு துபுன்னு ஓடி வரக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. அந்த ஸ்டேர்கேஸ் படி வழியா இறங்கி ஸ்ட்ரைட்டா அவங்க மக படுத்திருக்கிறாங்க, கீழே விழுந்து மயக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க உடம்புக்குள்ள போய் அப்படி நட்டத்துக்கு எழும்பி நிக்குதுங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாருங்க அந்த நபரு. உடனே அந்த இடத்துல நட்டமா நின்றுகிட்டு இருந்த அந்த பெண் வந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. விடவே இல்லைங்க. அந்த இடத்துல நிக்கக்கூடிய அந்த குரத்தி பெண்ணுடைய அந்த கணவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கையில ஒரு வேல் கம்பு வச்சிருக்கிறாரு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு கிட்ட வந்துடுறாரு. கிட்ட வந்தோடனே அலறி கத்த ஆரம்பிக்குது. நான் இங்க இருந்து போயிடுறேன், நான் இனிமேல் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துது. நம்மளுடைய வள்ளி நாயகம் பார்த்து உடல் சிலிர்க்க மெய் சிலிர்த்து அப்படியே நிக்கிறாருங்க. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. இவரால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. அப்படியே இருக்கிறாரு. தம்பிச்சு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய மகளுடைய தலையில இருந்து ஒரு கொத்து முடிய பிடுங்கி அப்படி கையில எடுத்துடுறாருங்க. அதாவது கொஞ்சம் முடி வந்துருது நடு சென்டர்ல, அதாவது உச்சந்தலையில இருக்கக்கூடிய முடி அப்படி கொத்தா பிடுங்கி எடுத்துடுறாருங்க. பிடுங்கி எடுத்துக்கிட்டு இவரும் வெளியே போறாரு. அந்த பெண்ணும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அந்த குரத்தியாக வந்தாங்க இல்லையா, அந்த பெண்ணும் சொல்றாங்க, ஒண்ணு இல்லப்பா, நீ என்ன கூப்பிட்ட, நாளைக்கு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அவங்க 2 பேரும். அவங்க அந்த குதிரை வண்டி ஏறி போறது வரைக்கும் இவரால் அந்த இடத்தை விட்டு அசையவோ வாங்கவோ முடியல. இவரால் கத்த முடியல, பேச முடியல. அப்படியே பார்த்து பிரமிச்சு போய் நின்றுக்கிறாருங்க. வந்தது யாரு என்ன அப்படிங்கிறது இவருக்கு அந்த டைம்ல தெரியவே இல்லைங்க. அப்படியே விட்டுறாரு. மறுநாள் காலையில இவங்க படுக்கையில தாங்க முழிக்கிறாங்க. ஏன்னா அந்த வீடெல்லாம் துறந்த மேனிக்கு தாங்க கிடந்திருக்குது. ஆனா காலையில எழும்பி பார்க்கும்போது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லைங்க. எல்லாமே கனவு மாதிரி இருந்திருக்குங்க நம்மளுடைய வள்ளி நாயகத்துக்கு. ஆனா அவருக்கு ஒரு டவுட் வந்துருது. தன்னுடைய மகளை உடனே கூப்பிடுறாரு, இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அந்த உச்சந்தலையை அப்படி பிரிச்சு பாக்குறாருங்க. அரண்டு போறாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய மகளுடைய உச்சி முடியல கொஞ்சம் முடிய காணலைங்க. அவருக்கு புரிஞ்சிருது, நேத்தைக்கு நடந்ததெல்லாம் லைவா தான் நடந்திருக்குது, நம்ம தான் கனவுல முழிச்சது மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிரச்சனையை வந்து அவர் எதுவுமே வீட்டுல சொல்லவும் இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, இவருக்கு வந்தது யாருன்னு தெரியாது இல்லையா, அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா அந்த நித்திய கல்யாணி அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலுக்கு போறாங்க. அங்க இருக்கிறது ஒரு அம்பாள் தெய்வம் தாங்க. ஆனா பக்கத்திலே வந்து வள்ளி தேவானை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தெய்வத்தோட முருகரும் இருக்கிறாருங்க. ஆனா இவர் என்ன அப்படின்னா, அந்த கோவிலுக்கு போனாருன்னா இந்த முருகப்பெருமானை வந்து வழிபடுறதை நிறுத்தவே மாட்டாராம். அதாவது அந்த சாமிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாராம். அந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணக்கூடிய ஆளுங்க. அப்படி அங்க வந்தது யாரு அப்படிங்கறது இவருக்கு தெரிஞ்சுக்கிட முடியல. அப்படிங்கறதுனால அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட இவர் விஷயத்தை எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி நேத்தைக்கு நைட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, அம்பாளுக்கு கிட்ட போய் அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துடுறாருங்க. அப்படி உட்கார்ந்து எழும்பி வெளியே வர்றாருங்க. வெளியே வந்து, உன் வீட்டுக்கு வந்தது நம்மளுடைய வள்ளி மற்றும் முருகன் தான் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்பந்தாங்க அந்த பூசாரி ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ அம்பாளை நல்லா வழிபடுற, அது இல்லாம முருகரையே நீ தியானம் பண்ணக்கூடியவன் தான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த 2 தெய்வங்களும் தான் அங்க வந்திருக்குது, உன்னுடைய லைஃபை காப்பாத்தி கொடுத்துருக்குது அப்படிங்கிற விஷயத்த அப்படியே எடுத்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனையை உன்னுடைய வீட்டுக்கு அனுப்புனது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இவருடைய இந்த பிரச்சனை நடந்தது இல்லையா, யாரு அனுப்புனது என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த நேரத்துல அந்த வந்துட்டு போன முருகப்பெருமானும் சரி, அந்த வள்ளி அம்மாளும் சரி அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பூசாரி கிட்ட தாங்க கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது அந்த இடத்துல இந்த சம்பவத்தை செய்தது யார் அப்படின்னா, உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, இதை வந்து நான் என்ன பண்ணணும் எது பண்ணணும் அந்த டைம்ல கேட்டிருக்கிறாரு. நீ இனிமேல் ஒன்றும் பண்ண வேண்டாம், உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே முருகன்கிட்ட விட்டுட்டு நீ போ, முருகனை மீறி எதுவுமே நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாருங்க அந்த பூசாரி.
இவரும் வீட்டுக்கு சந்தோஷத்தோட வந்துடுறாரு. வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, தன்னுடைய மனைவி கிட்ட இங்க நடந்தது இல்லையா, அதுக்கு முந்தின நாள் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இல்லையா, இதை எல்லாமே எடுத்து சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவங்க இருக்கக்கூடிய அவங்க மனைவி, மகள், அவங்க அந்த தோட்டக்காரங்க, இவங்க யாருமே இதை நம்பலைங்க. இப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க சும்மா உளராதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டமும் செய்திருக்கிறாங்க. ஆனா இந்த சம்பவத்தை அனுப்புனது யாரு அப்படிங்கிறத கண்டே பிடிச்சு தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்திருக்குங்க இவருடைய மனசுல. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கேரளாவுக்கு வந்திருக்கிறாரு ஒரு மலையாள மாந்திரிகரை தேடி. அப்படி வந்து அந்த மாந்திரிகர்கிட்ட கேட்கும்போது, தன்னுடைய அண்ணனுடைய மனைவி தான் இந்த சம்பவத்தை செய்தது. அதாவது எதுக்கு அப்படின்னா, இவங்க சொத்து சுகத்தோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இவங்க பிள்ளைகள் குட்டிகள்னு இருக்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி இல்லையே, அந்த மாதிரி தாங்க நினைச்சு செய்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய வள்ளிநாயகன் நினைக்கிறாரு. ஆனா அது கிடையாதுங்க. இந்த அன்னைக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒரு பெரிய மாந்திரிகவாதி, அவனுக்கு சொத்து ஆசை பயங்கரமா இருந்துட்டு இருக்குது. அதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி அவன் மாந்திரிகவாதியா இருக்கும்போது, அதாவது அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே இந்த பெண்ணுக்கு கருவுற்று போகக்கூடாதுன்னு சொல்லி சில விஷயங்களை அவன் தான் பண்ணியிருக்கிறான். அப்படி பண்ணினதுல அந்த பெண் வந்து இதுவரைக்கும் கருவுற்று போகல, அதாவது அந்த பெண் கர்ப்பமாகல. அப்படிதாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கிற விஷயமே அந்த கேரளா நம்பூதிரி சொல்லிதாங்க அவருக்கே தெரிய வருது. ஓஹோ, இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல வருத்தப்படுறாரு. ஆனா இந்த சொத்துக்களை அடையணும் நினைச்ச அந்த மாந்திரிகன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கிறான். அதாவது இவருடைய அண்ணியுடைய தம்பி அவன் தான் இதெல்லாம் பண்ணி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல அந்த நம்பூதிரியும் எடுத்து சொல்றாரு. சரி, அதுக்குள்ள விடை இவனையும் 2 நாளையில அவனுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நம்பூதிரியும் சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க அண்ணியும் சரி, அதாவது இவருடைய அண்ணனுடைய மனைவி, அண்ணியுடைய தம்பி 2 பேருமே வீட்டுக்குள்ள விஷம் சாப்பிட்டு இறந்து போயிடுறாங்க. அவங்க ஏன் இறந்தாங்க, எதுக்கு இறந்தாங்க அப்படிங்கிறத வந்து அங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ பிரச்சனையில இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க பேசப்பட்டிருக்குது. ஆனா இவருடைய லைஃப் வந்து வேற ஸ்டைல்ல ரொம்ப நல்லாவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, இவர் அந்த செங்கோட்டையில இருந்த வீடு, நிலம், சொத்து இது எல்லாத்தையுமே வித்துடுறாரு. வித்துக்கிட்டு தன்னுடைய மகன் வந்து இப்ப இருக்கிறது லண்டன்ல இருந்துட்டு இருக்கிறாரு. இப்படி லண்டன் போன பிறகு வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க வருவாங்களாம். வந்து அந்த கோவிலை மட்டும் பார்த்துட்டு, அம்பாள் கோவில் இருக்கு பாத்தீங்களா, நித்திய கல்யாணி அம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்ல வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு சில காணிக்கைகளை மட்டும் செலுத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தாங்க அந்த ஊருக்குள்ள இருப்பாங்க. ஹோட்டல்ல ரூம் எடுத்து தான் தங்கி இருந்து இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு போறது வழக்கங்க. இப்படிதாங்க அவருடைய லைஃப்ல அந்த டைம்ல இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய வள்ளிநாயகம் அப்படிங்கிற அந்த நபருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து தயவு செய்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் கேட்கிறேன், அதாவது நீங்க உங்க மனசளவுல நினைச்ச இந்த விஷயத்த சொல்லணும். இந்த சம்பவத்தை கடைசி நேரத்துல நீங்க பார்க்கும்போது உங்களுடைய உடம்பு புல்லரித்ததா, அதாவது கூஸ் பம்ப் ஆச்சுதா அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.